ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் எப்படி டெவலப் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். இந்த மாடலை நம்ம பைத்தான் கோடிங்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல sklearn பைத்தான் லைப்ரரியில இருக்கிற மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் கிளாசிஃபையர் யூஸ் பண்ணி தான் ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரெடிக்ஷன் ப்ராசஸை பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல நம்ம எழுத போற பைத்தான் கோடிங்கை கூகுள் கோலாப் என்விரான்மெண்ட்ல தான் எழுத போறோம். இந்த கூகுள் கோலாப் என்விரான்மெண்ட்டை லான்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டம்ல நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிக்கணும். இந்த கூகுள் கோலாப் என்விரான்மெண்ட்ல இருக்கிற செல்ல தான் நம்ம நம்மளோட பைத்தான் கோடிங்கை எழுத போறோம். ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் டிசைன் பண்றதுக்கு தேவையான ஸ்டெப்ஸோட அவுட்லைனை பார்த்துக்கலாம். ஸ்டெப் 1ல ஃபாரஸ்ட் ஃபயரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தேவையான டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த டேட்டா செட்டை நம்ம கலெக்ட் பண்ண பிறகு இந்த டேட்டா செட்டை தரோவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதாவது இந்த டேட்டா செட்ல என்ன இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, என்ன அவுட்புட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்றத ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம டிசைன் பண்ண போற இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டமுக்கு நம்ம யூசிஐ ரெபாசிட்ரின்ற அந்த ரெபாசிட்ரில இருந்து தான் ஃபாரஸ்ட் ஃபயர் டேட்டாவை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அந்த யூசிஐ ரெபாசிட்ரி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல இருந்து இந்த டேட்டா செட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா செட் ஒரு எக்ஸல் ஷீட் ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஸ்டெப் 2ல நம்ம இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவையான பைத்தான் லைப்ரரிஸை ஐடென்டிஃபை பண்ணி இம்போர்ட் பண்ணிப்போம். ஸ்டெப் 3ல டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல 3 கீ ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கீ ஆக்டிவிட்டிஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல லேபிள் என்கோடிங் ப்ராசஸ் தான் பண்ண போறோம். நம்ம எடுத்திருக்கிற இந்த டேட்டா செட்ல அவுட்புட் காலம் கேட்டகரிக்கல் வேல்யூடா இருக்கு. இதை நியூமெரிக் வேல்யூடா மாத்துறதுக்கு தான் இந்த லேபிள் என்கோடிங் ப்ராசஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். நம்மளோட இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் வேல்யூடு நியூமெரிக் ஆட்ரிபியூட்டா இருக்கு. இந்த கண்டினியூஸ் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்கேலிங் ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா ஸ்கேலிங் பண்ணுவோம். ஸோ டேட்டா ஸ்கேலிங் ப்ராசஸ் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த கண்டினியூஸ் வேல்யூ ஆட்ரிபியூட்ஸை ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ் மேப் பண்ணிப்போம். அண்ட் தேர்ட் கீ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் த டேட்டா செட் இன்டு ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த டேட்டா செட்டில் பார்த்தோன்னா 122 இன்ஸ்டன்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோல் டேட்டா செட்டை நம்ம ட்ரைனிங் டேட்டா செட் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டுன்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுப்போம். ஸோ ட்ரைனிங் டேட்டா செட்டை மட்டும் தான் வச்சு கிளாசிஃபிகேஷன் மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் டேட்டா வச்சு எவால்வேட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியை தான் ஸ்பிளிட்டிங் த டேட்டா செட் டு ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த 3 டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், அதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன், டேட்டா ஸ்கேலிங், ஸ்பிளிட்டிங் த டேட்டா செட் இன்டு ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிப்போம். 4ல கிளாசிஃபிகேஷன் மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்போம். ஸ்டெப் 5ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாடலை எவால்வேட் பண்ணுவோம். ஸ்டெப் 6ல நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணிப்போம். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை வச்சு தான் நம்ம ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் டிசைன் பண்ண போகிறோம். இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் பைத்தான் கோடிங்கோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கூகுள் கோலாப் லான்ச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட சிஸ்டமில் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். சர்ச்சில் போய் கூகுள் கோலாப்னு டைப் பண்ணோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் லிங்கை இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் நமக்கு கிடைக்கும். அதில் நியூ நோட் புக்குன்னு கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட கூகுள் கோலாப் என்விரான்மெண்ட் லான்ச் ஆயிரும். ஸோ இந்த செல்லில் தான் நம்மளோட கோடிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபாரஸ்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை இன்புட் அப்சர்வேஷன்ஸை நம்ம கொடுத்தோம்னா நம்ம டெவலப் பண்ண போகிற ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் ஃபாரஸ்ட் ஃபயர் ஈவெண்ட் நடந்திருக்கா இல்லையான்றது நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். இந்த ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த 6 ஸ்டெப்ஸை பைத்தான் கோடிங்கில் வச்சு 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1ல நம்ம டேட்டா செட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா செட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற டேட்டா செட் அல்ஜீரியன் ஃபாரஸ்ட் ஃபயர் டேட்டா செட். நம்ம எடுத்துகிற ஃபயர் டேட்டா செட்டில் ஸோ நம்ம ஒரு 122 இன்ஸ்டன்சஸ் தான் எடுத்திருப்போம் இந்த கோடிங்க்கு. ஸோ இதில் 10 இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதாவது டெம்பரேச்சர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட், ரெயின், எஃப்எஃப்எம்சின்றது ஃபைன் ஃபியூவல் மாய்ஸ்சர் கோட், அண்ட் டிஎம்சின்றது டஃப் மாய்ஸ்சர் கோட், ட்ரஃப்ட் கோட், அண்ட் ஐஎஸ்ஐன்றது இனிஷியல் ஸ்ப்ரெட் இண்டெக்ஸ், பியூஐன்றது பில்டப் இண்டெக்ஸ், அண்ட் எஃப்டபிள்யூஐன்றது ஃபயர் வெதர் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 10 ஆட்ரிபியூட்ஸ் தான் இன்புட் ஆட்ரிபியூட்ஸ். அண்ட் லாஸ்ட் காலம் நம்மளோட அவுட்புட் ஆட்ரிபியூட். இந்த மல்டிலேயர் பெர்செப்ட்ரான் கிளாசிஃபையர்ன்றது ஒரு சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக். ஸோ நம்மளோட டேட்டா செட்டில் இன்புட் ஆட்ரிபியூட்ஸும் இருக்கணும்,
அதோட கரஸ்பாண்டிங் அவுட்புட் அட்ரிபியூட்ஸ் அதாவது அவுட்கமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டேட்டா செட்டில் அவுட்புட் அட்ரிபியூட்ஸும் நமக்கு இருக்குது. இந்த அவுட்புட் அட்ரிபியூட் ஃபயர்ன்ற ஈவெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 அப்சர்வேஷன் என் அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபயர் ஈக்குவல் டு நோன் ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் ஒய்ன்றது ஃபயர் ஈக்குவல் டு எஸ்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இன்புட் அட்ரிபியூட்ஸை பார்த்தோம்னா எல்லாமே வந்து கண்டினியூஸ் வேல்யூடாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸும் வந்து ஒவ்வொரு ரேஞ்சஸில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர்னு பார்த்தோம்னா 22லேருந்து 44 டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை பார்த்தோம்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. 21 to 90 ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸும் ஒவ்வொரு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம கொஞ்சம் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் அட்ரிபியூட் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்டு வேல்யூ அதாவது கேட்டகரிக்கல் வேல்யூடாக இருக்குது. இதையும் நம்ம வந்து நியூமரிக் வேல்யூடாக இருக்கணும். ஸோ ஒரு நியூரல் நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டா ஆட்ரிபியூட்ஸோட டைப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கம்பேட்டபிள் ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த டைப் ஆஃப் டேட்டா ஆட்ரிபியூட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் என்ன டைப் ஆஃப் ப்ரீ ப்ராசஸிங் பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 2 ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டெப் 2ல நம்ம கோடிங்க்கு தேவையான பைத்தான் லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டேட்டா செட் வந்து எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. இந்த டேட்டா செட்டை எக்ஸல் ஷீட்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கு பாண்டாஸ் லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பாண்டாஸ் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பாண்டாஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடின்னு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எழுதுகிற கோடிங் எல்லாமே கூகுள் கொலாபில் தான் எழுதுகிறோம். ஸோ கூகுள் கொலாபில் நம்ம ஃபைலை ரீட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ட்ரைவ்லேருந்து கூகுள் ட்ரைவுக்கு நம்ம ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ கூகுள் கொலாப் ஃபைல்ஸுன்ற லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் கூகுள் டாட் கொலாப் இம்போர்ட் ஃபைல்ஸ். இந்த கோடிங்கை நம்ம வந்து கூகுள் கொலாபில் எழுதுறதுனால மட்டும்தான் வந்து இந்த லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் வேறு ஐடி அனகோண்டாவில் இருக்க ஸ்பைடர் ஆர் ஜூபிட்டரில் வந்து நம்ம இந்த கோடிங்கை எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 ப்ரீ ப்ராசஸிங் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ப்ரீ ப்ராசஸிங் லைப்ரரிஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் sklearn டாட் ப்ரீ ப்ராசஸிங் இம்போர்ட் லேபிள் என்கோடர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேபிள் என்கோடரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாவை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கலாம். sklearn டாட் ப்ரீ ப்ராசஸிங் இம்போர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர். இப்போ நம்மளோட டேட்டா செட்டை ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட்டிங் லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் sklearn டாட் மாடல் அண்டர்ஸ்கோர் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிளாசிஃபிகேஷன் மாடல் பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான மல்டிலேயர் பெர்செப்ட்ரான் கிளாசிஃபையரை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் sklearn டாட் நியூரல் அண்டர்ஸ்கோர் நெட்வொர்க் இம்போர்ட் எம்எல்பி கிளாசிஃபையர். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னா அந்த மாடலில் எவால்வேட் பண்ணணும். அந்த எவால்வேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்ரிக்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரிஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் sklearn டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் கன்ஃபியூஷன் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸ். ஸோ அதே மாதிரி ஃப்ரம் sklearn டாட் மெட்ரிக்ஸ் இம்போர்ட் கிளாசிஃபிகேஷன் அண்டர்ஸ்கோர் ரிப்போர்ட். நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ரிசல்ட்ஸை கிராஃபிக்கலாக விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட லாஸ் கிராஃபை வந்து பிளாட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான லைப்ரரிஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் matplotlib டாட் pyplot as plt அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். matplotlib லைப்ரரியை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட லைப்ரரி எல்லாம் இம்போர்ட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட டேட்டாவை ரீட் பண்ணுற ப்ராசஸை வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கூகுள் கொலாப்ல இருந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுறதுனால ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் டிரைவ்லேருந்து கூகுள் கொலாப் என்விரான்மெண்ட்டுக்கு ஃபைலை மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாண்டாஸ் லைப்ரரி வச்சு நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ அப்லோடுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் டாட் அப்லோட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளோட ஃபைலை லோக்கல் டிரைவ்லேருந்து கூகுள் கொலாப் என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் மூவ் பண்ண பிறகு நம்மளோட பாண்டாஸ் லைப்ரரி வச்சு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் கொலாப் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணாமல் வேறு பைத்தான் ஐடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா டைரெக்டாக நம்ம பாண்டாஸ் லைப்ரரியிலேருந்து ரீட் பண்ணிடலாம்.
இப்போ டேட்டான்ற வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம பாண்டாஸ் லைப்ரரி வச்சு நம்மளோட எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ pd.read_excel இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவையான டேட்டா செட் வந்து எக்ஸல் ஷீட்டில் இருக்குது. இப்போ கூகுள் கொலாப் இல்லாமல் நார்மல் பைத்தான் ஐடிஇ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்ற நம்மளோட லோக்கல் டிரைவோட பார்த்து டைரெக்டாக இங்கே கொடுக்கலாம். இங்கே கூகுள் கொலாப் யூஸ் பண்ணுறதுனால இந்த எக்ஸல் ஷீட் வந்து அப்லோடடுன்ற வேரியபிள் வந்து தான் நம்ம வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணிக்கணும். ஸோ அப்லோடட் அதுலேருந்து இந்த ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கணும் ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ இந்த டேட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே ரீட் ஆயிருக்கா அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ கூகுள் கொலாப் என்விரான்மெண்ட்டை ஃபைலில் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இதில் வந்து நம்மளோட லோக்கல் டிரைவில் ஃபைல் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுலேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் தான் வந்து நம்மளோட டேட்டா செட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லேயரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர் சிம்பிளில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் டாட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் வந்து கூகுள் கொலாப் என்விரான்மெண்ட்டில் லோட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் எக்ஸல் ஷீட்லேருந்து நம்ம பாண்டாஸ் லைப்ரரி வச்சு ரீட் பண்ணியிருக்கோம். ரீட் பண்ண டேட்டாவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது டேட்டாவை எக்ஸல் ஷீட்லேருந்து ப்ரோக்ராம் என்விரான்மெண்ட்டுக்கு ரீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளோட டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் 10 வந்து இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் லாஸ்ட் வந்து அவுட்புட் ஆட்ரிபியூட். அதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஃபயரோட ஈவெண்ட்டை வந்து ட்ராக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அவுட்புட் ஆட்ரிபியூட்டை நோட் பண்ணோம்னா எல்லாமே ஸ்ட்ரிங் வேல்யூடாக இருக்குது, அதாவது கேட்டகரிக்கல் ஆட்ரிபியூட்டாக இருக்குது. பட் ஆனால் நம்ம ஒரு நியூரல் நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மல்டிலேயர் பெர்செப்ட்ரான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து நியூமரிக் வேல்யூடாக இருக்கணும். ஸோ இந்த கேட்டகரிக்கல் வேல்யூட் ஆட்ரிபியூட்டை நியூமரிக் வேல்யூவாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம லேபிள் என்கோடிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டெப்பை தான் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் காலம் ஃபயர்ன்ற லாஸ்ட் காலமில் இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூட நியூமரிக் வேல்யூவாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். LE is equal to label encoder. இந்த மெத்தட் வச்சு தான் நம்ம வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்க லாஸ்ட் ஆட்ரிபியூட், அதாவது நம்மளோட டேட்டா செட்டிலோட லாஸ்ட் ஆட்ரிபியூட்டோட காலம் நேம் வந்து ஃபயர். ஸோ அந்த காலமை மட்டும் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதோட நேமை வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஃபயர்ன்றது நம்மளோட லாஸ்ட் காலம் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸோ LE.fit_transform நம்மளோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டிய நம்ம அவுட்புட் வேரியபிளை இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம லாஸ்ட் காலம் அவுட்புட் வேரியபிள் ஃபயர்ன்ற அந்த அவுட்புட் வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து லேபிள் என்கோடர் வச்சு நியூமரிக் டிஸ்கிரீட் வேல்யூவாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்றத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ண பிறகு நம்மளோட டேட்டா எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் டேட்டா ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோடிங்கை ரன் பண்ணலாம். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட லாஸ்ட் ஆட்ரிபியூட் வந்து கேட்டகரிக்கல் ஸ்ட்ரிங் வேல்யூடாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ண பிறகு பார்த்தோம்னா நம்மளோட லாஸ்ட் ஆட்ரிபியூட்டில் இருக்கிற ஃபயர்ன்ற காலமில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங் வேல்யூடும் டிஸ்க்ரீட் நியூமரிக் வேல்யூவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு NN இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து நமக்கு 0 0ன்னு வந்திருக்கும். ஸோ Yன்ற இடத்துல எல்லாமே வந்து 1N ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி தான் வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ செகண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் எதுக்கு பண்ணுறோம்னா நம்மளோட இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸ் வேல்யூடாக இருக்குது. இந்த கண்டினியூஸ் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து 22லேருந்து 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து பர்சன்டேஜில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்டினியூஸ் வேலிட் ஆட்ரிபியூட்டும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்கிறதுனால இந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம ஸ்கேலிங் பண்ண போகிறோம். வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலிங் ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கேலிங் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கேலிங்கை வந்து இன்புட் ஆட்ரிபியூட்ஸ்க்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்புட் ஆட்ரிபியூட் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் equal to data dot columns all the rows except the last column. So colon -1 அப்படின்னு போட்டோம்னா ஸோ data dot columns
ஆல் தி ரோஸ் எக்ஸப்ட் தி லாஸ்ட் காலம் தான் நம்மளோட இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் இல்லையா? ஸோ இப்போ கோலன் -1 போட்டோம்னா ஆல் த ரோஸ் எக்ஸப்ட் தி லாஸ்ட் காலம். ஸோ இப்போ வந்து ஸ்கேலுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லா இன்புட் ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம இந்த ஸ்கேலார் ஆப்ஜெக்ட்க்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா அண்ட் ஆல் தி இன்புட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இன்புட் லிஸ்ட்டில் வந்து இந்த இன்புட் லிஸ்ட்டில் வந்து நம்மளோட எல்லா இன்புட் ஆட்ரிபியூட்ஸோட நேம் இருக்கும். ஸோ இன்புட் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த இன்புட் லிஸ்ட்டில் வந்து நம்மளோட இன்புட் ஆட்ரிபியூட்ஸோட எல்லா நேம்ஸும் வந்து ஃபெச் ஆகிருக்கும். ஸோ இஸ் ஈக்குவல் டு scale dot fit underscore transform data input list. ஸோ நம்ம இன்புட் லிஸ்ட்ன்ற ஐஎன்பி லிஸ்ட்ன்ற வேரியபிளில் நம்மளோட எல்லா இன்புட் ஆட்ரிபியூட்ஸோட நேமும் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்புட் ஆட்ரிபியூட்ஸ்க்கு நம்ம இந்த ஸ்கேல் ஃபங்க்ஷன்ஸை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்கேலிங் ப்ராசஸ் எப்படி அப்ளை ஆயிருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டேட்டா பிஃபோர் ஸ்கேலிங் அண்ட் டேட்டா ஆஃப்டர் ஸ்கேலிங் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். அவுட்புட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நியூமரிக் ஆட்ரிபியூட்ஸாக பார்த்துருக்கோம். அண்ட் தென் ஸ்கேலிங் அப்ளை பண்ணி நம்ம கண்டினியூஸ் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கண்டினியூஸ் வேல்யூட் இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட இன்புட் ஆட்ரிபியூட்ஸையும் அவுட்புட் ஆட்ரிபியூட்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி வேரியபிள்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இன்புட் எல்லாமே வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஆல் த ரோஸ் எக்ஸப்ட் தி லாஸ்ட் காலம்னால :-1 போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட இன்புட் டேட்டா அண்ட் ஒய்ன்றது அவுட்புட் டேட்டா. இதில் ஆல் த ரோஸ் இன் த லாஸ்ட் காலம். ஸோ ஆல் த ரோஸ் இன் த லாஸ்ட் காலம். ஸோ டேட்டா செட்டில் இருக்கிற இன்புட் வேரியபிள்ஸையும் அவுட்புட் வேரியபிள்ஸையும் தனித்தனி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தென் நம்ம ஒரு 4 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ட்ரைனிங் டேட்டாவோட இன்புட்ஸும் டெஸ்டிங் டேட்டாவோட இன்புட்ஸ், ட்ரைனிங் டேட்டாவோட அவுட்புட் அண்ட் டெஸ்ட் டேட்டாவோட அவுட்புட்டும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் அண்டர் ஸ்கோர் ட்ரெயின் கமா எக்ஸ் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் ஒய் அண்டர் ஸ்கோர் ட்ரெயின் கமா ஒய் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரெயின் அண்டர் ஸ்கோர் டெஸ்ட் underscore split x comma y comma test size is equal to 0.3 கொடுத்துக்கலாம். அதாவது 30% ஆஃப் த டேட்டாவை வந்து நம்ம டெஸ்ட் டேட்டாவாக கன்சிடர் பண்ணுறோம். ஆமாம், ரேண்டம் அண்டர்ஸ்கோர் ஸ்டேட் இதில் எனி நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரேண்டம் ஸ்டேட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம்னா எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரெயின் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்ப்ளிட்ன்ற மெத்தடை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட என்டையர் டேட்டா செட்டை ட்ரெயின் டேட்டா டெஸ்ட் டேட்டான்னு பிரிச்சிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் 4 வேல்யூஸை த்ரோ பண்ணும். ஸோ எக்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின் எக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்ன்றது வந்து இன்புட் டேட்டா இந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா அண்ட் ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின் அண்ட் ஒய் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட்ன்றது அவுட்புட் டேட்டா இந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா. எக்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின் அண்ட் ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரெயினை வச்சு நம்ம கிளாசிஃபிகேஷன் மாடல் பில்ட் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் அண்ட் ஒய் அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் வந்து எவால்வேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளோட கிளாசிஃபிகேஷன் மாடல் வந்து ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ CLFன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ஸ் டு MLP கிளாசிஃபையர். ஸோ மல்டிலேயர் பெர்செப்ட்ரான் மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு MLP கிளாசிஃபையர் மெத்தடை இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெட்வொர்க் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான பேராமீட்டர்ஸை இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ மல்டிலேயர் பெர்செப்ட்ரானில் எத்தனை நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்குன்றதை இங்கே ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ ஹிடன் underscore layer is equal layer ஓட சைஸை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சைஸஸ் equal to 3, அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதாவது ஒரு ஹிடன் லேயர் வித் 3 நோட்ஸ் ஹிடன் நோட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதனால 3, ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். இங்கே 5,2ன்னு ஸ்பெசிஃபை பண்ணோம்னா 2 ஹிடன் லேயர்ஸ் அண்ட் 5ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஹிடன் நோட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணும். ஆக்டிவேஷன் வந்து நம்ம லாஜிஸ்டிக் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆக்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு லாஜிஸ்டிக்னு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் தேர்ட் பேராமீட்டராக நம்மளோட ஐட்ரேஷன், அதாவது எபோக்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் எபோக்ஸுக்கு நம்ம ட்ரைனிங் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறோன்றத ஐட்ரேஷனாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் வெயிட் அப்டேஷனுக்கு
நம்ம என்ன ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ண போறோம்ன்றத சால்வர் மெத்தட்ல குடுத்துக்கலாம். ஸோ சால்வர் ஈக்குவல் டு இங்க ஆடம் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆடம்ன்னு குடுத்துக்கலாம். எஸ்டிடின்ட்டு ஒரு ஆப்டிமைசேஷனும் இருக்கு. ஸோ எஸ்டிடி வேணும்னா எஸ்டிடின்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். அண்ட் தென் லேர்னிங் ரேட். லேர்னிங் ரேட் வந்து நம்ம இங்க வந்து கான்ஸ்டன்ட்ன்னு குடுத்துக்கிறோம். அண்ட் கான்ஸ்டன்ட்டா எந்த ஸ்டெப் சைஸ்க்கு வந்து அது வேரி ஆகணுன்ற அத வந்து லேர்னிங் ரேட் இனிட்ன்ற பாராமீட்டர்ல குடுக்கணும். லேர்னிங் அண்டர்ஸ்கோர் ரேட் அண்டர்ஸ்கோர் இனிட் இஸ் ஈக்குவல் டு 0.19 நம்ம இங்க குடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் தான் வச்சு நம்ம வந்து மல்டி லேயர் பெர்செப்ட்ரானோட நெட்வொர்க் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இந்த மாடலை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ சிஎல்எஃப் டாட் ஃபிட் நம்மளோட ட்ரைனிங் டேட்டாவை வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின், அதாவது ட்ரைனிங் டேட்டா செட்டில் இருக்கிற இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் கமா ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின். ஒய் அண்டர்ஸ்கோர் ட்ரெயின்ன்றது நம்மளோட ட்ரைனிங் டேட்டா செட்டில் இருக்கிற அவுட்புட் ஆட்ரிபியூட். ஸோ இது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிற மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் சிஎல்எஃப் அந்த மாடலில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்மளோட கிளாசிஃபிகேஷன் மாடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாடலை வச்சு எப்படி ஒரு ப்ரிடிக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா ஒய் ப்ரெடிக்ட்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டெஸ்ட் டேட்டாவை உள்ள பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்க மாடல் வந்து சிஎல்எஃப் டாட் ப்ரெடிக்ட். இதில் வந்து நம்மளோட டெஸ்ட் டேட்டா செட்டில் இருக்கிற இன்புட் ஆட்ரிபியூட்ஸை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்புட் ஆட்ரிபியூட்ஸ்க்கு என்ன அவுட்புட், அதாவது இந்த இன்புட் காம்பினேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு அவுட்கம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து எஸ்ஸா நோவான்றது ஒய் ப்ரெடிக்ட்ல இருக்கும். ஸோ ஒய் ப்ரெடிக்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அக்யூரசி கால்குலேட் பண்ணும்போது இந்த ஒய் ப்ரெடிக்ட்ன்றது நம்ம எஸ்டிமேட் பண்ணது ஆக்சுவல் டெஸ்ட் டேட்டா ஒய் டெஸ்ட்டில் வந்து நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குன்றதுக்கு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்மளோட எவாலுவேஷன் ப்ரொசீஜரை பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ சிஎம் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபியூஷன் அண்டர்ஸ்கோர் மேட்ரிக்ஸ். நம்ம எஸ்டிமேட் பண்ண அவுட்புட் ஒய் ப்ரெடிக்ட், ஆக்சுவல் அவுட்புட் வந்து ஒய் டெஸ்ட்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். நம்ம ஜென்ரேட் பண்ணுற கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் சிஎம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டாகவும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட், கிளாசிஃபிகேஷன் அண்டர்ஸ்கோர் ரிப்போர்ட், இதில் நம்மளோட ப்ரெடிக்டட் வேல்யூவும் ஆக்சுவல் வேல்யூவையும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட நெட்வொர்க் வெயிட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெயிட்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் ஹிடன் லேயர், ஹிடன் அண்ட் அவுட்புட் லேயருக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் CLF டாட் COEFS அண்டர்ஸ்கோர். ஸோ இது வந்து வெயிட்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் ஹிடன் லேயர், ஹிடன் அண்ட் அவுட்புட் லேயர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட பயாஸ் வெயிட்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா CLF டாட் இன்டர்செப்ட்ஸ். பயாஸ் வெயிட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். அண்ட் தென் நம்மளோட லாஸ் கர்வை பிளாட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மேட் பிளாட்லிப் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பிளாட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ லாஸ் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் ஈக்குவல் டு CLF டாட் லாஸ் அண்டர்ஸ்கோர் கர்வ் அண்டர்ஸ்கோர். இப்போ PLT டாட் பிளாட் லாஸ் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ். அந்த கிராஃபோட எக்ஸ் ஆக்சஸையும் ஒய் ஆக்சஸையும் லேபிள் பண்ணிக்கலாம். ஸோ லேபிள் எபோக்ஸ் PLT டாட் ஒய் லேபிள் லாஸ். இப்போ நம்மளோட ஃபிகரை ஷோ பண்ணிக்கலாம். PLT டாட் ஷோ. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்பிரிமெண்டல் ரிசல்ட்ஸை கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், நெட்வொர்க் வெயிட்ஸையும் பயாஸ் வெயிட்ஸையும் கோஎஃபிஷியன்ஸ் இன்டர்செப்ஷன் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், லாஸ் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எபோக்ஸ் அண்ட் லாஸ் வச்சு நம்மளோட லாஸ் கர்வை வந்து பிளாட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த கோடிங்கை ரன் பண்ணலாம். இந்த கோடிங்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது நம்மளோட ஆக்சுவல் டேட்டா. இந்த டேட்டாவில் ஃபர்ஸ்ட் 10 வந்து இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் லாஸ்ட் காலம் வந்து அவுட்புட் ஆட்ரிபியூட்ஸ். இது ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கிறதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் அவுட்புட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து நியூமரிக் டிஸ்கிரீட் வேல்யூவாக மாற்றிருக்கோம். ஸோ இது வந்து லேபிள் என்கோடிங் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ என்னு இருக்கிற வேல்யூலாம் 0 இருக்கும், ஒய் எல்லாம் வந்து 1ன்னு மாற்றிருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம். இன்புட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் வேல்யூ டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்கிறதுனால ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் வச்சு ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் நம்ம ஸ்கேலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்புட் வேல்யூஸ் எல்லாம் வந்து ஸ்கேல் ஆயிருக்கு அண்ட் அவுட்புட் வேல்யூஸ் வந்து நியூமரிக் டிஸ்கிரீட் வேல்யூவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரீ ப்ராசஸிங்லாம் முடிச்சோன்னே நம்ம ட்ரெயின் டெஸ்ட்டுன்னு ரெண்டாக வந்து டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ட்ரூ நெகட்டிவ். அண்ட் தென் வந்து நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டை இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். பொசிஷன், ரீகால், F1 ஸ்கோர்ன்றதுலாம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸில் நம்மளோட அக்யூரசி எவ்வளோன்றதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். 97% அக்யூரசி வருது. நம்மளோட டேட்டாவில் டோட்டலாக 122 இன்புட் இன்ஸ்டன்சஸ் இருந்தாலும் நம்ம டெஸ்ட் டேட்டாக்கு 30% ஆஃப் டேட்டாவை தான் டெஸ்ட் டேட்டாவாக நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் டேட்டாக்கு தான் நம்ம வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் வந்து 37 இன்ஸ்டன்சஸ்க்கு தான் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸும் கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட்டும் டெஸ்ட் டேட்டாவுக்கு தான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நெட்வொர்க்கோட கோஎஃபிஷியன்ஸ், அதாவது வெயிட்ஸ் பிட்வீன் இன்புட் அண்ட் ஹிடன் லேயர் அண்ட் ஹிடன் அண்ட் அவுட்புட் லேயர் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பயாஸோட வெயிட்ஸும் நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். பயாஸ்ன்றது ஒவ்வொரு கம்ப்யூட்டேஷனல் நோட்ஸ், அதாவது ஹிடன் நோட்ஸ்க்கும் அவுட்புட் நோடுக்கும் பயாஸ் அட்டாச் பண்ணுவோம். அதோட வெயிட்ஸும் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் நம்மளோட லாஸ் கர்வ். நம்ம 150 எபோக்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எபோக்ஸ் 100 கிட்ட எல்லாமே வந்து நம்ம லாஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டேஷன் ரிசல்ட். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் மல்டி லேயர் பெர்செப்ட்ரான் ஃபார் ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரெடிக்ஷன். இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நம்ம ஒரு ரியல் பெஞ்ச்மார்க் டேட்டா செட் தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.